பொங்கலுக்கு வாங்கி போட நெய் வாங்கி தின்னு அந்த நெய் காசு 150 காசு கொடுக்கணும் வக்கில்லையே நெய்யத்தான் தின்னே என் பீ தின்னியா போச்சுமா போனா போய் போகுது குடுக்குறது இல்லையா இப்பொழுது இதோ ஆயர்படையில் இருக்கக்கூடிய நாங்க தான் கோபால மாதர்கள். கோபால ஸ்ரீகள். ஆமா, நீங்க தான் கோபால ஸ்ரீங்க. கோபால மாதர்கள் எங்களுக்கு தினந்தோறும் பால், மோர், தயிர், நெய், வெண்ணெய் இதெல்லாம் விற்கக்கூடிய வேலை. சென்று ஆமா பால் தெரிவிக்கிறீங்களா? சொல்ல முடியாது. கிருஷ்ணவேர் ஒரு உழக்கு நெய், பால், தயிர் எப்படி என்ன விலைக்கு விற்கிறீங்க? என் உழக்கு வந்து 1 ரூபாய். 1 ரூபாய். ஆமா, என் மாமியார் உழக்கு 3 ரூபாய். ஐயா ஐயா, என் உழக்கு நல்லா இருக்கும். என் மாமியார் உழக்கு அங்கங்க கொஞ்சம் டேமேஜா இருக்கும். ஆமா, தேஞ்சு போச்சு. அதனால 3 ரூபாய். உனக்கு எது வேணும்? மாமியார் உழக்குல கொடுத்தா கூட பரவாயில்ல. இறக்கு, நீ இறக்கு. நான் இறக்கு. குசுப்பு பத்தியா போய் போதிக்க இறங்குவாங்க. இறங்கி வை. அந்த அம்மாவது இறக்கி விடு. அந்த அம்மாவது இறக்கி வை. அது எனக்கு ஒயர் ஏற்றாது. இன்னும் கொஞ்சம் வந்துட்டீங்களா எல்லாரும்?
நீ யாரு விடுன்னு எனக்கு தெரியல. கோணாமுடி சொல்ற? டேய் நான் கோணாமுடி கைன்றேன். கோணாமுடி கவுண்டரு சுண்ணி கைன்றேன். சின்ன கவுண்டரு யாரு விட்டு பொண்ணு இருப்பா நடுக்கைன்றேன். இப்ப நீங்க 12,000 கோபால மாதிரி வந்துட்டீங்க. நீ யாருக்கு மனைவி யாருக்கு பொண்டாட்டி இதெல்லாம் கேட்காத நீ கம்முனுக்கிறியா? அந்த கேட்டுக்கிறேன். யாரு விட்டு பொண்ணு தெரியல. காசு வச்சு கொடுக்குறத வர பாரியா சரி சரி இன்னைக்கு வியாபாரத்துக்கு கிளம்புங்க. அக்கா சரி இன்னைக்கு வியாபாரத்துக்கு போகணும். ஆமா இரு அந்த கைடு என்னடி மூஞ்சி போய் இரு கைடு கைடு மாவனையில கேட்பேன் நானு. கைடு கம்னு மோடி வாங்கி போலாமே. மோடி குடிச்சாத காசு கொடுக்கணும். யாருன்னு கேக்குறியே? எங்க தாத்தா மோரத்தான் குடிச்சா இல்லையா மூச்சத்து குடிச்சா காசு கொடுக்கணுமா கஷ்டப்பட சும்மா வந்துமா போனீங்கன்னா நீ யாரு விட்டு பொண்ணுன்னு தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் நீண்டது போய் மோர் இவங்களுக்கு சாண்டை குடிக்கிற மாதிரி மோர் வாங்கி குடிச்சா காசு கொடுத்துட்டு வரது இல்லையா? அதை ஏற்படுகிறது. அதனால காசு கொடுப்பேன். மோர் நல்ல வாசனை தான். சரி யாரோட பொட்டாட்டின்னு கேக்குறேன். நான் கட்ட போன மாதிரி இப்ப நீங்க போர் வெட்டுறீங்களா? இது என்ன ஆட்டு மோரா மாட்டு மோரா? ஐயோ பசு மோரு. பசு மோரா? ஆமா கைட்டு மேலே ஆட்டுது மேலே ஆட்டுது. ஒரு கோணம் எதனால தெரியுமா? அது என்ன போறீங்க? இந்த கோணம் புத்தியெல்லாம் எங்களுக்கு தெரியும். இன்னும் மேல ஆட்டு கீழே மாட்டுறேன். என்ன தப்பாடி அடிக்காத. மேல கிருத்து மாட்டு மோரு, கீழே கிருத்து ஆட்டு மோரு. அப்படி சொன்னியா? அது மட்டுமா? பசு எங்கெங்க போகுது? நாங்க எல்லாம் கும்பலா இதை எடுத்து எங்க வரோம் தெரியுமா? எங்க வர்றீங்க? எங்க நாங்க போறோம்னு கேக்குறேன். எங்க பாருங்க மந்தையில மாடு மேயும் மச்சானுக்கு மந்தையில மாடு எங்க வீட்டு ஆம்பளை எல்லாம் மந்தையில இருக்காங்க. அதனாலதான் மந்தையில சோத்த போட்டு எடுத்து இப்ப கடைக்கு போயிட்டு இருக்கிறோம். முறுக்கு இருக்கும். ஐயோ ஐயா சொல்றேன். அவ என்ன ரசம் வச்சு ஊத்துறாளா செய்யலாமா? ரசமே தான் ஊத்துறாளா? 6 மாசமா கறி மீனை வெறும் போன ரசம் தான். நான் பேசிக்கிட்டு சரி அப்படி இருந்தாலும் நீ இப்ப வரும்போது எந்த தெருவால வியாபாரத்துக்கு போனேன்? நானா? இது 3வது தெரு.
செட்டி தெருவுல நீ எப்படி நான் ஐயர் தெருவுக்கு போனேன்டி. நானும் அந்த வடக்கால வீதி வழியா போனேன்டி. அந்த தெருவுல பேசிக்கிறாங்க எல்லாம் கூட்டமா கூடி பேசிக்கிறாங்க. என்னடி பேசிக்கிறாங்க? இப்ப நம்ம ஆயர்பாடியில நந்த கோபரோட மனைவி இருக்காங்களா சோதேம்மா, சில நாளா பிள்ளை இல்லாத இருந்தாங்க. நமக்கு தான் புள்ள கிடையாது. அவன் ஓட்டு பாடுறானா